அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இந்த இதெல்லாம் ஒரு வாஸ்து செஞ்சிருந்தோம்யா. பார்த்திங்கன்னா கன்னிப்பகுதியினுடைய சிறப்பு, கன்னிப்பகுதியினுடைய குறைபாடு இருந்தால் என்ன நடக்கும்னு அப்பட்டமாக இருந்தது. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த விதிகளை அமைப்பெல்லாம். இப்போ கன்னிப்பகுதியில் பாதை, மேற்கு பார்த்த பாதை, எல்லா துன்பமும், ஏமாற்றம், வளர்ச்சியின்மை, கடன், சண்டை, சத்தம், இந்த மாதிரி ஒற்றுமையின்மை, வாக்குவாதம், இந்த மாதிரி சில நேரங்களில் கோவத்தில் என்ன பண்ணுவோம்னாக்கா ஏதாச்சும் பாத்திரங்கள் போட்டு உடப்பாங்க. அவங்க வீட்டிலாம் கன்னிப்பகுதியில் தான் தெரிஞ்சுக்கணும். ஏதோ கோவப்படுறாரு, அவர் கெட்டவர் நினச்சிடக்கூடாது. மனிதர் அனைவருமே நல்லவர்கள் தான். அவர் வீட்டின் அமைப்பின்படி தான் அவருடைய கேரக்டர் இருக்கும். அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு சண்டை சத்தமே வராது. சீக்கிரம் நல்வாழ்வு பிறக்கும், நல்ல வழி பிறக்கும், வளர்ச்சி பிறக்கும். ஆக பல வகையிலும் கன்னிப்பகுதி கட்டிருந்தது. மாடிப்பிடி இருக்கக்கூடாது, மாடிப்பிடி வச்சுருந்தாங்க. திருமரணங்கள், மேலே ஹால் பெருசு, காதல் உள்ளது, அந்த மாதிரி அமைப்பு உள்ளது. ஆக என்னதான் எப்படி இருந்தாலும் முயற்சி கடுமையாக இருக்கும், பலம் ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ வேதனை நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அந்த 15 கட்டுக்கு இருந்துச்சுனாக்க பெண்களும் மகனும் சொல்லணும்னா துன்பத்தில் இருப்பார்கள் அப்படின்றது சாஸ்திர விதி. அதே மாதிரி அப்புறம் ஒரு இடத்துல வீடு கட்டுறதுக்காக கூட்டிட்டு இருந்தாங்க. அங்கேயும் போய் பார்த்தோம். கன்னி பகுதியில் அங்கிட்டான் தெற்கு பக்கம் பாதை என்ன செய்ய முடியும். அதை கேட்டான், அவ்வளோ சிறப்புலாங்க அப்படின்னு சொன்னான். அதே போல் ஒரு கிணறு இருந்தது அவங்க இடத்துக்கு தெற்கு பக்கம், அதுவும் சரி வராது. அதே சமயத்தில் அந்த கிணறு வடக்கு பக்கமாகவும் தெற்கு பக்கம் வீடாக இருந்த ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரராக இருப்பாருனாக்கா ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அது ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னு சொன்னேன். அவங்க கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு நம்பிக்கை. அப்போ சொன்னேன், ஐயா இந்த பாதையில் நீங்கள் சர்ப்பத்தை பார்த்துருக்கலாம், சர்ப்பங்கள்லாம் வரக்கூடிய பாதை அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாங்க ஒரு சர்ப்பம் என் கால் வரைக்கும் வந்து கடிக்க போச்சு, நல்ல வேலை என் சம்சாரம் காப்பாற்றிட்டு சொன்னாங்க. ஆக இந்த வகையெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம இந்த குறைபாடுகள் இல்லாமல் வீடு கட்டிக்கிறணும். தேவையில்லாத அப்போ காலம் வரையும் முன்னேற்றமும் போச்சு, தடையாகி போச்சு, சுபகாரியங்களும் தடை பண்ணணும், பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்க, நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதனால் தைரியமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டும். நமக்கு ஒத்து வரல அப்படின்னாக்க செல்ஸ் பெயிண்ட்டு போயிடணும். இதுதான் இங்கே உள்ள நடைமுறை, நம்ம சொல்லக்கூடிய நடைமுறைகள். அதனால் இந்த கன்னிப்பகுதியினுடைய இந்த குறைபாடுகள் எந்த அளவுக்கு இருந்து இன்றைக்கி நாங்கள் தீர்க்கமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கீங்க. வணக்கம். மீனாட்சியை வணங்கி அடுத்த பதிவில் உங்களுக்கு அடுத்த விஷயம் சொல்கிறேன். மீண்டும் நன்றி.